தர்மம் எது, அதர்மம் எது, பாசம் பெரிதா இல்லை நீதி பெரிதா? பாரத தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைத்த உலகத்தின் மாபெரும் போர், கௌரவர்களும் பாண்டவர்களும் இடையே குருஷேத்திர பூமியில் 18 நாட்கள் நடந்த அந்த மகா யுத்தத்தின் வீர வரலாற்றைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இது வெறும் கதை அல்ல, வாழ்வியலின் பாடம். இதுவே மகாபாரதம். மகாபாரதம் எனும் மாபெரும் இதிகாசம் பிறந்தது ஒரு அழகான ஆற்றங்கரையில்தான். ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் சந்தனு ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது மின்னலைப் போல ஒரு பேரழகியை கண்டான். அவள்தான் கங்கை. பார்த்த மாத்திரத்திலேயே அவள் மேல் தீராத காதல் கொண்டான் மன்னன். அவளிடம் தன் காதலை சொல்லி மனம் புரிய கேட்டான். ஆனால் கங்கை ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதித்தாள். மன்னா, நான் உனக்கு மனைவியாகிறேன். ஆனால் நான் என்ன செய்தாலும் நீ ஏன் என்று கேட்கக்கூடாது, என்னை தடுக்கவும் கூடாது. ஒருவேளை நீ என்னை தடுத்து கேள்வி கேட்டிருந்தால் அதே கணமே உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்றாள். காதலில் மூழ்கியிருந்த சந்தனு எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த நிபந்தனைக்கு சம்மதித்தான். நாட்கள் நகர்ந்தன. அவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த சந்தனுவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கங்கை அந்த பிஞ்சு குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆற்றுக்கு சென்றாள். மன்னன் பின்னாடியே பதற்றத்துடன் செல்ல கங்கை சிறிதும் தயக்கமின்றி அந்த சிரிக்கும் குழந்தையை ஓடும் ஆற்று வெள்ளத்தில் வீசினாள். சந்தனுவின் இதயம் துடித்தது. ஆனால் கேள்வி கேட்டால் பிரிந்து விடுவாள் என்ற பயத்தில் மௌனமாக கண்ணீர் வடித்தான். இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அடுத்தடுத்து பிறந்த 7 குழந்தைகளையும் கங்கை அந்த ஆற்று நீரிலேயே மூழ்கடித்தாள். ஒவ்வொரு முறையும் ஒரு தந்தையாக அவன் உள்ளுக்குள் செத்துக் கொண்டிருந்தான். நாட்டின் வாரிசுகளை தன் கண்ணெதிரே தன் மனைவியை கொள்வதை பார்க்க அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. 8வது முறையாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கங்கை எப்போதும் போல அந்த குழந்தையை ஆற்றில் வீச தூக்கிச் சென்றாள். இம்முறை சந்தனுவின் பொறுமை எல்லை கடந்தது. நிறுத்து, நீ என்ன பெண்ணா அல்லது பேயா? சொந்த குழந்தைகளை கொல்ல உனக்கு எப்படி மனம் வருகிறது? தர்மத்தை மீறிய இந்த செயலை நான் இனி அனுமதிக்க மாட்டேன். இந்த குழந்தையை என்னிடம் கொடு என்று ஆக்ரோஷமாக கத்தியபடி அவளை தடுத்தான். கங்கை மெல்ல திரும்பினாள். அவள் முகத்தில் ஒரு சோகமான புன்னகை இருந்தது. மன்னா, உன் தந்தை பாசம் வென்றுவிட்டது. நாம் காதல் தோற்றுவிட்டது. நான் யார் தெரியுமா? நான் கங்கை தேவி. வசிஷ்ட முனிவரின் சாபத்தால் பூமிக்கு வந்த அஷ்டவசுக்கள் தான் நமக்கு குழந்தையாக பிறந்தார்கள். அவர்களை சாப விமோசனம் செய்யவே நான் ஆற்றில் விட்டேன். அவர்கள் முக்தி பெற்றுவிட்டார்கள். இந்த 8வது குழந்தை அதிக காலம் பூமியில் வாழ வேண்டியவன். இவன் யார் எப்படி கேட்டாலோ ஒப்பந்தப்படியும் நான் இப்போது உன்னை விட்டு பிரிகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையோடு மாயமாய் மறைந்தாள். தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்து சந்தனு பல ஆண்டுகள் தவித்தான். பல வருடங்களுக்கு பிறகு அதே நதிக்கரையில் கங்கை நீரையே தன் அம்புகளால் தடுத்து அணை கட்டிக் கொண்டிருந்த ஒரு இளைஞனை கண்டான். அவன் வேறு யாருமல்ல, கங்கையிடம் வளர்ந்த அவர்களின் மகன் தேவவிரதன் தான். கங்கை தோன்றி தன் மகனை சந்தனுவிடம் ஒப்படைத்தார். இந்த தேவவிரதன் தான் பின்னாளில் தன் தந்தைக்காக ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்து பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு காதல் பிரிவில் தொடங்கி ஒரு மாபெரும் வீரனின் பிறப்போடு மகாபாரதத்தின் முதல் அத்தியாயம் இப்படித்தான் உணர்ச்சிகரமாய் முடிகிறது. கங்கை பிரிந்து சென்ற பல வருடங்களுக்கு பிறகு ஒருமுறை ராஜா சந்தனு யமுனை ஆற்றின் கரையில் வேட்டையாடிக் கொண்டிருந்தார். அப்போது காற்றில் ஒரு அற்புதமான நறுமணம் வீசியது. அந்த வாசனையை தேடிச் சென்ற ராஜா சத்யவதி என்ற மீனவ பெண்ணை கண்டார். அவள் அழகில் மயங்கிய சந்தனு அவளை திருமணம் செய்ய விரும்பி அவளது தந்தை தாசராஜனிடம் பெண் கேட்டார். ஆனால் தாசராஜன் ஒரு நிபந்தனை விதித்தார். சத்யவதிக்கு பிறக்கும் மகனே அடுத்த ராஜாவாக வேண்டும். உங்கள் மூத்த மகன் தேவவிரதனுக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாது என்றார். தன் மகன் தேவவிரதன் மீது உயிரையே வைத்திருந்த சந்தனு இந்த அநீதியான நிபந்தனையை ஏற்க மனமில்லாமல் மிகுந்த வேதனையுடன் அரண்மனை திரும்பினார். தன் தந்தை உணவின்றி உறக்கமின்றி சோகமாக இருப்பதை அறிந்த தேவவிரதன் அமைச்சர்கள் மூலம் உண்மையை அறிந்து கொண்டார். உடனடியாக தாசராஜனை சந்திக்கச் சென்றார். என் தந்தையின் மகிழ்ச்சிக்காக நான் அரசுரிமையை துறக்கிறேன், சத்யவதியின் மகனே ராஜாவாவான் என்று உறுதியளித்தார். இருப்பினும் தாசராஜன் சமாதானம் அடையவில்லை. நீ அரசுரிமையை விட்டுவிடலாம், ஆனால் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் நாளை என் பேரப்பிள்ளைகளுடன் சண்டையிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். இதை கேட்ட தேவவிரதன், நான் இந்த உலகம் அழியும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று உலகமே அதிரும் வகையில் ஒரு மகா சபதத்தை எடுத்தார். அவரது இந்த வீரம் மற்றும் தியாகத்தை கண்டு தேவர்கள் அவர் மீது மலர் தூவினார்கள். அன்று முதல் அவர் பீஷ்மர், கடுமையான சபதம் எடுத்தவர் என்று அழைக்கப்பட்டார். மகனின் இந்த தியாகத்தை கண்டு நெகிழ்ந்த சந்தனி பீஷ்மர் விரும்பும் போது மட்டுமே அவருக்கு மரணம் வரும் என்ற இச்சாமிருத்யு வரத்தை அளித்தார். அதன்பின் சந்தனு சத்யவதி திருமணம் இனிதே நடைபெற்றது.